உண்மையிலே நந்தினிய பார்க்க பரிதாபமாவும், பாவமா தான் இருக்கு. ஏன்னா, சூர்யா அவர் பாட்டு தூக்கி அவங்கள வந்து ஒரு சிஏஓவா வச்சுட்டாங்க. அப்ப இந்த இடத்துல வீட்டுக்குள்ளே அவர் வந்து மீட்டிங்க போடுறாரு. வீட்டுக்குள்ளே கம்பெனிய கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா, நீங்க பண்ணது தான் நான் செய்றேன் அப்படிங்கிற மாரி சூர்யா வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இதில சுந்தரவல்லி, மாதங்கி எல்லாருமே என்ன நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு பதபதப்போட தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா, சூர்யா வந்து விவேக், கல்யாணம் எல்லாரையும் விட்டு ரன்னிங்ல விட்டுக்கிட்டே இருக்காரு. பரபரப்பா உட்கார வச்சுட்டு இருக்காங்க. அப்ப நந்தினிய வந்து அந்த சிஇஓ சேர்ல வச்சிருக்கும்போது, நந்தினி முழிக்கிற முழி, அது எல்லாமே வந்து ரொம்பவே காமெடியா தான். அதே நேரத்தில என்ன முடிவெடுக்க போறாங்க? என்ன பதில் சொல்ல போறாங்க நந்தினி அப்படிங்கிறாங்க. ஏன்னா, இன்னொன்னு சூர்யா பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, நந்தினி அந்த சேர்ல உட்கார வச்சுட்டு, அப்போ வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் அது எல்லாமே வந்து இந்த மாதங்கி, அப்புறம் மாதவி, அ சுந்தரவல்லி அவங்கள வந்து கடுப்பேத்துற மாரியே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில அவங்க என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, அ சூர்யா இவ்வளவு பண்ணும்போது, அவங்க நந்தினிய வந்து தரமட்டமா லோக்கலா பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப என்னடா யார கொண்டாந்து யாரோட முடிச்சு போடுது அப்படிங்கிற மாரி கேள்விகள கேட்க ஆரம்பிக்காங்க. ஏன்னா, மாதங்கி வந்து எங்க போய் எப்படி படிச்சுட்டு வந்தாங்க தெரியுமா? உன் பொண்டாட்டி நந்தினி என்ன படிச்சிருக்கா? அங்க வந்து ஏதோ ஒண்ண பொறக்கிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாரி ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அப்போ அந்த குடும்பத்தில வந்து ஒரு அதிர்ச்சி ஆகத்தான் செய்றாங்க. அப்ப நந்தினி தலையில தான் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத சூர்யா தூக்கி போட்டாங்க. அப்ப அந்த விஷயத்துல வந்து நந்தினியால என்ன முடிவு எடுக்க முடியும்? என்ன முடிவு எடுக்க போறாங்க? அப்படின்னு நம்ம ரொம்ப ஆவலோட ஒரு அதிர்ச்சியா, சஸ்பென்ஸா திக்கு திக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்ப அதுல வந்து உடனே நந்தினி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் வந்து கருப்பன்கிட்ட போய் முடிவு கேட்க போறேன்ருந்தாங்க. உண்மையிலே நமக்கெல்லாம் பக்குன்னு ஆயிப்போச்சு. என்னடா இது முடிவு நந்தினி ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த மாரி பண்றாங்களா அப்படின்ட்டு. பிறகு ஒரு கட்டத்துல சமாளிச்சு கருப்பன் வந்து என்ன சொல்ட்டாங்க, "நீ டிஸ்மிஸ் பண்ணது சரிதான் அப்படின்னு போய் சொல்லு" அப்படின்ட்டாங்க. இப்ப நந்தினி என்ன பதில் சொல்ல போறாங்க? அத எப்படி சொல்ல முடியும்? அப்படிங்கிற ஒரு பதபதப்போட வந்து நிக்கும்போது, "அடிச்சான் பாரு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்" அப்படிங்கிற மாரி அவங்க முன்னாடி சொன்ன உடனே என்ன வார்த்தை சொல்ட்டாங்க, கருப்பன் வந்து இவங்கள நீக்க சொல்ட்டாங்கன்ன உடனே எல்லாரும் கொந்தளிச்சிருந்தாங்க. ஆனா சுந்தரவல்லி முகத்துல ஒரு சந்தோஷத்த பார்க்கணும். அந்த உடனே தான் ஒரு பதில குடுக்குறாங்க. நந்தினியோட பதில் அப்படிங்கிற சூப்பரான ஒரு பதில் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.